பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து 1947 சுதந்திரம் அடையும் போது பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கிய நிலையில தான் இருந்தாங்க. வறுமையும் வேலையின்மையும் நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்து வந்தது. அதனால 1991 புதிய பொருளாதார கொள்கை வந்தது. தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல். அதாவது எல்பிஜின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லிபரலைசேஷன், பிரைவேட்டலைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். தாராளமயம் அப்படிங்கிறது அதனுடைய நேர்மறை விளைவுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கிறது, உற்பத்தி அதிகரிப்பா இருக்கணும், தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபியோடைய வளர்ச்சி வீதம் வந்து அதிகரிக்கும். இந்த 4 தான் நேர்மறை விளைவுகளாக இருந்தது. தாராளமயமாக்கலுடைய நேர்மறை விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, அடுத்ததாக தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு. தொழில்துறை மீது அரசு வந்து எல்லா கட்டுப்பாடுகளையும் எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிப்பது தான் தாராளமயமாதல். தளர்வுகளை வந்து நீக்குவது, அதாவது உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்கணும். அடுத்ததாக நாம இதனுடைய எதிர்மறை விளைவுகள் பார்க்கலாம். தாராளமயத்துடைய எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையின்மை அதிகரிப்பு, வரி வரவு குறைவாக உள்ளது. இதுதான் எதிர்மறை விளைவுகள். அடுத்ததாக பார்க்க இருப்பது தனியார் மயமாதல். தனியார் மயமாதல் அப்படின்னா பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை வந்து நம்ம எதுக்கு மாற்றுறது, தனியார் துறைக்கு மாற்றுவது. அதுதான் தனியார் மயமாதல் சொல்றோம். அடுத்ததாக பார்க்க இருப்பது உலகமயமாதல். உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பதுதான் உலகமயமாதல் எனப்படும். ஓகேவா. நம்ம நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பொருளாதாரமும் வெளியில நடக்கக்கூடிய பொருளாதாரத்தைக்கு, நம்ம நாட்டின் மூலமாக வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பொருளாதாரம், இந்த இரண்டையும் இணைப்பதுதான் உலகமயமாதல்ங்கிறோம். இதனுடைய எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சந்தை விரிவாக்கம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் என்ன ஆகுது, வளர்ச்சி அதிகரிக்கிறது, உயர்ந்த வாழ்க்கை தரம் ஏற்படுகிறது, பன்னாட்டு ஒத்துழைப்பு, இதெல்லாம் நேர்மறை விளைவுகள் என அழைக்கப்படுகிறது. எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருக்கடி, போட்டி, அதாவது நெருக்கடியான போட்டிகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக மாறிவிடுகிறது. இந்த உலகமயமாதல் மூலம் முற்றுரிமை என்ன ஆகுது அப்படின்னா, அதிகரித்து கொண்டே வருகிறது. இதுதான் 1991 வந்த புதிய பொருளாதார கொள்கை. தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். ஓகேவாங்க. கொள்கைகள் வருவதற்கு முன்பாக அனைத்து பொருள்களுக்கும் உரிமை பெற வேண்டும் சொன்னாங்க. அதே மாதிரி பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு வந்து அனுமதி இல்லாம இருந்தது. அடுத்ததாக விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தன. இந்த 3ம் பொருளாதார கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை வருவதற்கு முன்பாக இருந்தவை. அனைத்து பொருள்களும் உரிமை பெறணும். அதே மாதிரி தனியார் துறைகளுக்கு வந்து பெரும்பாலான தொழில்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தன. 1991 பொருளாதார வளர்ச்சிக்கு அதற்கு பின்பு மதம் மற்றும் போதைப் பொருள்களுக்கு உரிமத்திற்கு அப்ளை பண்றதே தடை செய்யப்பட்டது. அடுத்ததாக பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை பொதுத்துறையில் இருக்கும் பெரிய அளவிலான தனியார் மயமாக்குதல் முதலீட்டை வந்து திரும்ப பெறுதல். அதாவது பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை பொதுத்துறையில் இருக்கும் பெரிய அளவிலான தனியார் மயமாதல் முதலீட்டை திரும்ப பெறுதல். இவை அனைத்தும் 1991 பொருளாதாரத்திற்கு பின் இருந்த மாற்றங்கள். அதே இதுல இன்னும் 2 மாற்றங்கள் இருக்கு. MRTP சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னு எடுத்துட்டீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கு. 0%, 5%, 12%, 18%, 28. 0, 5, 12, 18, 28%. இது வந்து பாராளுமன்றத்தில் எப்போ ஒப்புதல் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/3/2017 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஒப்புதல் கிடைத்தது. நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2017 அன்று ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுக்குமுறை விளைவுகளை வந்து நீக்கியது. ஒரு முனை வரிக்கு உதாரணம் இதுதான். பலமுனை வரின்னு கேட்டாங்கன்னா வேட் எக்ஸாம்பிளா சொல்லணும். வேல்யூ ஆடட் டாக்ஸை வந்து பலமுனை வரின்னு சொல்லலாம். ஒரு முனை வரி வந்து ஜிஎஸ்டி. ஓகேவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஒரு முனை வரினா ஜிஎஸ்டி மட்டும்தான். பதிவுக்கான வாசலாக இது உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கல்வி திட்டங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. இணைய வழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது.
மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓகேவாங்க, இதுதான் ஜிஎஸ்டி உடைய பெனிஃபிட்ஸ். தளவாடங்களினுடைய திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைப்பு ரீதியற்ற துறையையும் ஒழுங்குபடுத்துகிறது. இதுதான் ஜிஎஸ்டி உடைய பெனிஃபிட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ரொக்க இருப்பு வீதம். 1991 இந்த நரசிம்ம குழு உருவாக்கப்பட்டது. இந்த நரசிம்ம குழு சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு வீதம் இந்த நரசிம்மர் குழு மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த நரசிம்ம குழு அறிக்கையின்படி வராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பையும் கணக்கிட புதிய வழிமுறைகளும் வகுக்கப்பட்டன. வராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பை வரையறுப்பதற்கு புதிய வழிமுறைகளும் வகுக்கப்பட்டன. புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்கான வழிமுறைகளும் இந்த நரசிம்மர் குழு மூலமாக பரிந்துரைக்கப்பட்டது. ஓகேவாங்க. அடுத்து ஜிடிபில இந்தியா 9th பிளேஸ்ல இருக்காங்க. அதாவது இந்து வளர்ச்சி வீதம் அப்படிங்கிற புக்கை எழுதியவங்க யார் அப்படின்னா டாக்டர் ராஜ் கிருஷ்ணா அவங்க. இந்த இந்து வளர்ச்சி வீதத்துல இந்தியாவை வர்ணித்துள்ளார்கள். எவ்வாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என வர்ணிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராஜ் கிருஷ்ணாவால் எழுதப்பட்ட நூல் இந்து வளர்ச்சி வீதம். அதில் எவ்வாறு இந்தியா வர்ணிக்கப்பட்டுள்ளது என்றால், குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என வர்ணிக்கப்பட்டுள்ளது இந்தியா. ஜிடிபில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 9th பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஓகேவாங்க. வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள். ஏப்ரல் 1, 1992 வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது. இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992 ஏப்ரல் 1. இதன்படி தான் 71 பொருட்களுக்கு மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்தது. இறக்குமதி பொருட்கள்ல 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்தது. ஓகேவாங்க. அடுத்ததாக ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதி தீர்வையை நிர்ணயம் செய்தது. ராஜா செல்லையா குழு என்ன செய்தாங்க அப்படின்னா, இறக்குமதி தீர்வைக்கான அளவு வரி விகிதத்தை குறைத்தார்கள். எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%. இது மூலமா தான் 1991-92 நிதி அறிக்கையில இறக்குமதி வரி 300% இருந்து 150% குறைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா இங்க 50%, அதனால 300% இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ், 300ல இருந்து எவ்வளவு ஆனது, நமக்கு 150% மாறியது. எப்ப 1991-92 நிதிநிலை அறிக்கையின்படி இறக்குமதி வரி. ஓகேவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அமைச்சகம், அதாவது இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஏப்ரல் 1 அன்று 2015 இருந்து 2020 வரை 2020 வரை இந்திய அரசுடைய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2015 அன்று புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது. இதன் மூலமாக இந்தியாவில் தயாரிப்பு, அதாவது மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்த திட்டங்களுக்கு ஆதரவு அளித்தது. இதன் மூலமாக தான் என்ன சொல்லுவோம் நம்ம, மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இதற்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது. இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஏப்ரல் 1, 2015 அன்று தான் இந்த 2 கொள்கைகளுக்கும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இதன் மூலமாக ஏற்றுமதி 25% அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு, அதாவது டிஜிட்டல் இன் இந்தியா, அது உருவாக்கப்பட்டது. ஓகேவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது செஸ், சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த செஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், EPZ. அதாவது இதனுடைய தாக்கத்தின் மூலமாக தான் நம்ம செஸ் உருவாக ஆரம்பித்தது. ஓகேவாங்க. அதாவது ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரின்னு அர்த்தம். ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரியின் அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தின் விளைவாக 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம், அதாவது செஸ் உருவானது. ஓகேவாங்க. 1965 தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் கான்க்ளாவ்ல முதல்ல உருவாக்கப்பட்டது. அதன் வெற்றியின் விளைவாக தான் செஸ் 2000 பல மண்டலங்களை உருவாக்க ஆரம்பித்தது. ஓகேவாங்க.
7 மண்டலங்கள்ல உருவாக்க ஆரம்பித்தது. அதாவது பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, வால்டா, விசாகப்பட்டினம் இந்த இடங்களில் எக்ஸ்போ அதாவது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் மாதிரிகள் வந்து உருவாக்கப்பட்டன. இப்ப செஸ் பாருங்க, ஏப்ரல் 2000ல உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டன. ஓகேவா? 1991 பொருளாதாரத்துல திருப்பு முனையாக அமைந்தது. அதாவது 1991ல தான் புதிய பொருளாதார கொள்கை ஜூலை 24 அன்று உருவாக்கப்பட்டது. ஓகேவாங்க. அடுத்ததாக பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி 2016 ஆரம்பிக்கப்பட்டது. 2016 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். இதன் மூலம் கோடைகால பயிர், குறுவை பயிர், தோட்ட பணப்பயிர் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. கோடைகால பயிர் 2%, குறுவை சாகுபடி வந்து 1.5%, தோட்ட பணப்பயிர் வந்து 5% சந்தா வந்து விவசாயிகள் வந்து கட்டுமாறு கூறப்பட்டது. அடுத்ததாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 உருவாக்கப்பட்டது. 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் படிதான் இந்த குளிர்பதன கிடங்கு ஆணை வந்து 1964 உருவாக்கப்பட்டது. இதனாலதான் போதிய அளவுல வந்து ரொம்ப நமக்கு வந்து இந்த குளிர்பதன கிடங்கு ஆணை வந்து ரொம்ப அளவு நம்மகிட்ட இல்லை. ஓகேவாங்க. அடுத்து வந்து இந்தியா வந்து காய்கறி உற்பத்தியில வந்து 2வது பெரிய நாடாக உள்ளது. உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு இந்த இரண்டுமே 1998 விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கியால் தொடங்கப்பட்டது. 1998 விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கியால் தொடக்கப்பட்டது. என்னது அப்படின்னா உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு. இதன் மூலம் கடன் வந்து எளிதாக கிடைத்தது. ஆனா வட்டி வீதம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஓகேவாங்க. அடுத்ததாக இந்த லெசன்ல வந்து ஒரே ஒரு டாபிக் பார்த்துடலாம். முதலீட்டு விலக்கல். அதாவது முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. முதலீட்டு விலக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை நம்ம நாட்டுல. ஓகேவாங்க. அடுத்ததாக இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5%, உலக நிலப்பரப்புல வந்து 2.4% கொண்டுள்ளது. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. மொத்த உற்பத்தியில் இந்தியா 3வது இடம், ஜிடிபியில் 9வது இடம், காய்கறியில் 2வது இடம். ஓகேவாங்க. இந்த 3 இடங்கள் தான் இதுல இந்த லெசன்ல முக்கியமானது. 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 8.50% இந்தியாவின் பங்காக உள்ளது. இந்த லெசன்ல இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.